உங்களுக்கு பிஞ்சு நாட்டு கத்திரிக்காய் கிடைச்சதுன்னா, உடனே இந்த கத்திரிக்காய் தொக்குவ ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வீட்டிலேயே விளைஞ்ச நாட்டு கத்திரிக்காவ எடுத்திருக்கிறேன். இத நல்லா கழுவிட்டு நீள நீளமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதோடவே கத்திரிக்காவ சேர்த்து 3/4 வேகுற அளவுக்கு வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இதே எண்ணெயில சோம்பு, கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயம் நீள நீளமா கட் பண்ணி சேர்க்கிறேன். இதோடவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இந்த அளவு வதங்குனதுக்கு அப்புறமா 2 தக்காளிய மிக்ஸியில அடிச்சு, அதை இதோட சேர்த்து நல்லா பச்சை வாசனை மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்ப இதுல காரத்துக்கு பார்த்தீங்கன்னா, வீட்ல இருக்க சாம்பார் பொடி இல்லாட்டா குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், கொஞ்சமா புளி தண்ணி சேர்த்துட்டு, இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை மாறுனதுக்கு அப்புறமா வதக்கி வச்சிருக்க கத்திரிக்காய், தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா கலந்துட்டு, இத மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் கத்திரிக்காய் எல்லாம் நல்லா மசாலா ஊறி வர ஆரம்பிக்கும். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும். இத தொறந்து கத்திரிக்காவ இந்த மாரி கரண்டி வச்சு மசிச்சு எடுத்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இறக்கிருங்க. இது தயிர் சாதம், ரசம் சாதம், இட்லி, தோசையோட கூடவே ரொம்ப நல்லாருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.